கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட எப்பயும் பார்க்குற மாதிரி ஸ்விங் ட்ரேடிங்க்கு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டாக்கையும் வாங்குங்க இல்லை விற்றுருங்கன்ற எந்த விதமான சஜஷனும் கிடையாது. முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுது. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. ஸோ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு பிகினராக இருந்தால், நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும், இல்லை ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் பண்ணணும், இல்லை இன்ட்ராடே பண்ணணும் அப்படின்னா ஒரு டிமேட் அக்கௌண்ட் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ் ப்ளூவோட லிங்க்கையும் ஏஞ்சலோட லிங்க்கையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு 3 நாள் 2 நாள் இருக்கும், 2 or 3 நாள் முன்னாடி ஒரு கேட்டிருந்தாங்க 2-3 ஸ்டாக்குக்கு டார்கெட்டை. ஸோ நான் அதை மறந்துட்டேன். அதனால் இந்த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஓகே, இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விரைவிலேயே என்ன பண்ணோம், சீக்கிரமாகவே இந்த ஆல் டைம் ஹையை எட்டும் அப்படின்றது நம்ம நம்பலாம். ஸோ நேற்றும் உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில். இப்போ நிஃப்டி நம்ம ஆல் டைம் ஹையில் இருக்கிறோம். ஸோ எங்கேயோ இருந்தது, ஸோ இவ்வளோ தூரம் வந்துச்சு. ஸோ இனி நெக்ஸ்ட்டு மூவ் ஆல் டைம் ஹையை உடச்சி மேலே போகுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கும்போது, என்னை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஐ டிஐஐ எஃப்ஐ பொறுத்த வரைக்கும் நெட் பையிங்க்கு வந்துட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதையும் உடச்சி மேலே போகும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஓகே, நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டியை நம்ம என்ன பண்ணிடலாம், அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 117 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மேலே உங்களுக்கு மேலே போயிருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 171 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மேலே போயிருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அது ஆல் டைம் ஹையை உடச்சி மேலே இருக்குது. ஒவ்வொரு நாளும் புது ஹையை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இன்னும் ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கீழே டவுன் சைடில் அகைன் மறுபடியும் ரெக்கவர் ஆகிருக்கு. ஓகே, நல்ல விஷயம். ஸோ இன்னும் மேலே போகும். ஸோ நம்ம கொடுத்த டார்கெட் 60,000 ரீச் பண்ணோம் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஸோ நம்மளோட ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட், ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட அந்த ஸ்டாக்கோட டார்கெட் என்ன அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இங்கேருந்து, அதாவது 78க்கு மேலே உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் உங்களுக்கு உடச்சிச்சு அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் ஹை இந்த 78க்கு கீழே உடச்சி ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா மட்டும் என்ன பண்ணலாம்னா, ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். ஸோ ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கே உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் கீழே வரும். இல்லை நான் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இதை நீங்கள் இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டார்கெட், அதாவது இது ஒரு ஷார்ட் டேர்மில் பார்க்கும்போது நீங்கள் என்ன ரீசனுக்காக வாங்கினீங்கன்னு தெரில, ஸ்விங் ட்ரேடிங்காக தான் இருக்கும். ஏன்னா டார்கெட் என்ன அப்படின்றத நீங்கள் கேட்குறீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் இன்னும் ஹோல்டு பண்ணலாம். ஸோ ஹோல்டு பண்ணால் இன்னும் நிறைய ரிட்டர்ன்ஸை இந்த ஸ்டாக்கில் இருந்து நம்ம எடுக்க முடியும். அதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் டார்கெட் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான நல்ல ரிட்டர்ன்ஸோடு நீங்கள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வெளியில் போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் இண்டஸ் டவர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் 425. இதோட ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா அது வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். ஸோ இங்கே வரும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மேபி அது நெக்ஸ்ட் வரும். ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன், ஸோ அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 459 அந்த ரேஞ்ச் உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட டிசிஷனை நீங்கள் எடுங்க. ஸோ நான் டார்கெட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ முழுக்க முடிவு உங்களோடது தான். நெக்ஸ்ட் ஸ்டாக் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட டார்கெட் ஸோ ஐஎக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது நியூஸ் பேஸ்டாகவும் உங்களுக்கு கீழே விழுந்த ஸ்டாக். அதனால் இந்த ஸ்டாக்கை நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணும்போது ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு இந்த ஸ்டாக்லேருந்து வெளியில் வர்றது ஒரு நல்ல டெசிஷனாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை பார்த்துடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்,
ஃபஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் என்பிசிசி பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் நியரில் இருக்குது. அதே சேம் டைம் பார்க்கும்போது ஸோ இந்த பிரேக் அவுட் வந்து ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். அப்படி பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2 டைம்ஸ் என்ன இருக்குது, ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரீசனால் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு. இதை உடச்சி மேலே போகும்போது ஹெல்த்தியான ஒரு கேண்டிலாக இருக்கணும், பெரிய ரிஜெக்ஷன்லாம் வரக்கூடாது. ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் எஸ்எல் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இந்த ட்ரெண்ட் லைனை கீழே உடச்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். ஸோ டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை, இந்த ப்ரீவியஸ் ஹை அப்படின்னு பார்க்கும்போது இது உங்களுக்கு இதோட எங்கே இருக்கும், என்பிசிசியை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது லாஸ்ட் 2 ஹையை கனெக்ட் பண்ணி நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஜோன் உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் செயிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணினாலும் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கிளியர் கட்டாக பிரேக் பண்ணலை. இந்த உங்களுக்கு என்ன இருக்குன்னா, உங்களுக்கு கேண்டில் வந்து பாதி உள்ளேயும் பாதி வெளியிலையும் இருக்குது. அதே சேம் டைம் வந்து இந்த ஸ்டாக் வந்து இன்னும் மொமெண்டம் கொடுத்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வெரி ஹை. ஏன் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த செக்டாரில் வந்து உங்களுக்கு நல்ல பூம் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த செக்டாரில் இருக்க நிறைய எல்லா ஸ்டாக்குமே நல்ல ரேலியை போஸ்ட் பண்ணிட்டுருக்கு. அதனால் இந்த ஸ்டாக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சேம் டைம்ஸ் பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை மல்டிபிள் டைம் என்ன இருக்குது, உடைக்க முடியாமல் இவ்வளோ நாளாக இருந்துச்சு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் உடச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வெரி ஹை. ஓகே, அப்படி போகும்போது எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த ட்ரெண்ட் லைன், ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் தான் ஒவ்வொரு தடவையும் கீழே விழுகும் போதெல்லாம் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1 2 3 4 ஸோ நான் ஒரு 4 or 5 டைம்ஸ் என்ன இருக்குன்னா, எப்போல்லாம் கீழே விழுகுதோ இந்த ஸ்டாக்குக்கு இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டாக ஆக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக் கீழே விழுகும் போதும் என்னாகும், இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இதை உடச்சிச்சு அப்படின்னா மட்டும் நம்ம எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வரணும். நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை நீங்கள் 170 அப்படின்றத நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ ரேலி கொடுத்துச்சுன்னா நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை நான் உங்களுக்கு நேற்றுக்கு நைட்டு ஒரு 9 o'clock வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த ஸ்டாக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் கிளியராக கிடைக்கும். ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம புதுசாக இப்போ நம்ம தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், நம்ம புதுசாக இப்போது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் அப்படி தான் இப்போதைக்கு ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணும்போது நம்மளோட வின்னிங் அக்யூரசி அதிகமாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது நம்ம இங்கே வந்துடுவோம். ஸோ இனிமேல் ரெகுலராக நம்ம 8 to 9 o'clock, அதாவது இன்றைக்கி உள்ள ஃபர்ஸ்ட் டேவே, இப்போ இன்றைக்கி மார்க்கெட் இன்றைக்கி உள்ள ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னா நைட்டு வந்து நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டே வந்து டெக்னிக்கலாக நம்ம எப்பயும் பார்க்குற மாதிரி பிரேக் அவுட் ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஹட்கோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன், அது மட்டும் இல்லாமல் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இன்னும் பிரேக் பண்ணலை. ஸோ பிரேக் அவுட் நியரில் இருக்குது. அதாவது 240 அப்படின்ற இந்த ப்ரைஸை வந்து பிரேக் பண்ணி மேலே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஜோன் நம்ம எஸ்எல்லாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் வந்து அதாவது இந்த ஸ்டாக் வந்து மேலே மொமெண்டம் கொடுத்து மேலே போக இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் ரீடெஸ்ட் எடுக்கும். ஸோ ஒவ்வொரு தடவையும் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி ரீடெஸ்ட் எடுக்கும்போது இதை உடச்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், உடச்சி பேரிஷ் கண்டு பிரிண்ட் ஆனிச்சுன்னா எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வரலாம். ஒன்று. நெக்ஸ்ட் டார்கெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த 260 அப்படின்றது ப்ரீவியஸ் ஹை. ஸோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் 260. செகண்ட் டார்கெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதோட ப்ரீவியஸ் ஹை ஆல் டைம் ஹைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 343 அப்படின்றது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹை. எஸ், இந்த ஆல் டைம் ஹை உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் தேவயானி இன்டர்நேஷ்னல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனில் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு.
அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து பவுன்ஸ் பேக் ஆகுது. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து இதுக்கு முன்னாடி பாருங்கள் ஒரு 2 டைம்ஸ் என்ன இருக்கும். ஸோ எப்போல்லாம் அதாவது இந்த ஸ்டாக் வந்து இங்கேருந்து விழுந்திருக்கும், விழுந்து இங்கேருந்து தான் இந்த ஸ்டாக்கு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு அந்த ரேலியை முடிச்சுட்டு அகைன் மறுபடியும் கீழே டவுன் சைடில் வருது. அப்போவும் இந்த ஸ்டாக் என்ன இருக்குது, ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆக்ட் ஆகி இங்கேருந்து ஒரு புல் பேக் கொடுத்து அகைன் மறுபடியும் இப்போ லாஸ்ட்டாக 3rd டைம் என்ன ஆகுது, கீழே விழுந்திருக்கு. ஸோ அப்படி இப்போ கீழே விழுகும்போதும் இந்த ஸ்டாக் இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகுது. ஸோ பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன் 159 உடச்சி கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், உடச்சி ப்ராப்பரான இப்படி பிரேக் அவுட் புல்லிஷ் பிரேக் அவுட் சொல்கிறோம், அதே மாதிரி பேரிஷில் பிரேக் அவுட் ஆகணும். ஸோ கீழே உடைக்கணும். அப்படி உடச்சா மட்டுமே நம்ம எஸ்எல்ல கொடுத்துட்டு விலையில் வரணும். ஸோ டார்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பொறுத்த வரைக்கும் 186 அந்த ப்ரைஸ் இருக்குது. அந்த ப்ரைஸை ஹிட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கு அப்படின்றதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, செகண்ட் டார்கெட் பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹைன்னு வைங்களேன். இதோட ஆல் டைம் ஹைன்னு பார்க்கும்போது ஒரு 222 இதோட ஆல் டைம் ஹை செகண்ட் டார்கெட்டாக வச்சுக்கிறலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஹிமாட்ரி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஹிமாட்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் லிமிடெட். இந்த ஹிமாட்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் HSCL அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ட்ரிபிள் பாட்டம். ஸோ ட்ரிபிள் பாட்டம் உங்களுக்கு என்ன இருக்கும், ஸோ நெக்லைன் வந்து பிரேக் ஆகிருக்கு. நெக்லைன் கிளியர் கட்டாக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து மேலே பிரேக் அவுட் அப்படின்றது நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். உங்களுக்கு இதுதான் நெக்லைன். அதாவது ட்ரிபிள் பாட்டம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ட்ரிபிள் பாட்டம் டபுள் பாட்டம் அப்படின்னு உங்களுக்கு 2 பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ட்ரிபிள் பாட்டம். இங்கேருந்து இந்த நெக்லைன் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான். அதாவது இதை நான் உங்களுக்கு இப்போது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா இதான் நெக்லைன். இதை உடச்சி மேலே இங்கே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ட்ரெண்ட் லைன் அபோவ் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில், ப்ராப்பரான புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. ஸோ பிரேக் அவுட் அப்படின்றது கன்ஃபார்ம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 ஜோனில் வைக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா எஸ்எல்லை கொடுக்கலாம். ஸோ ப்ராப்பரான ஒரு எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஜோன் தான் நான் ப்ராப்பரான எஸ்எல்னு சொல்லுவேன். அகைன் மறுபடியும் கீழே வந்துட்டு இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு கூட மேலே போகலாம். ஸோ அந்த ரீசன்னால் ஓகே. டார்கெட் பொறுத்த வரைக்கும் 519 ஆர் 520. ஸோ இந்த ஜோன் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 592. தேர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 669. உங்களுக்கு 3 டார்கெட் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட ப்ராஃபிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஜூபிட்டர் வாகன் லிமிடெட், JWL. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல இந்த சப்போர்ட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து புல் பேக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டிலும் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஜோனை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இதை வந்து நம்ம இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாக தெரியாது. நான் வீக்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். வீக்லியில் கன்வெர்ட் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கோட ஃபுல்லாகவே நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். கிளியர் கட்டாக நமக்கு தெரியும். இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபாலுங்க. ஸோ 748 அப்படின்ற அந்த ப்ரைஸ்லேருந்து இந்த ஸ்டாக்கு நல்ல ஃபால். இந்த ஃபாலை முடிச்சுட்டு இப்போ பாருங்கள், லாஸ்ட் நான் வீக்லி சார்ட் வச்சுருக்கேன். கரெக்டாக இதுக்கு முன்னாடி அந்த ஆல் டைம் ஹைலேருந்து கீழே விழுந்துச்சு இல்லையா. ஸோ இந்த ஜோன், இந்த ஆல் டைம் ஹைலேருந்து விழுந்ததுலேருந்து இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் இந்த ஜோனில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. இங்கேருந்து இந்த ஸ்டாக் மறுபடியும் புல் பேக் கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் என்ன இருக்குது, ஸோ கீழே விழுந்திருக்கு. மல்டிபிள் டைம் என்ன இருக்கும், ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்டாக இருக்கும். இங்கேருந்து மறுபடியும் புல் பேக் கொடுக்குது, ஆனால் இதை உடைக்க முடியல. அகைன் மறுபடியும் கீழே வந்துட்டு இப்போ என்ன இருக்குது, இப்போ மறுபடியும் இந்த சப்போர்ட் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஆக்டாக இருக்குது. இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே புல் பேக் ஆகி மேலே போகும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகே, இப்போ நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், இதோட டார்கெட்டை நம்ம இப்போ பார்த்துடலாம்.
ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கரெக்ஷனில் கிடைக்குது. ஸோ இந்த ஸ்டாக் நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு கூட என்ன பண்ணலாம், ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் இதோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் நீங்கள் ஃபண்டமெண்டல் பார்க்கணும். ஸோ நம்ம அதை பார்த்துருக்கோம். நீங்கள் அதையும் அந்த வீடியோவையும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கே மேலே போயிட்டுருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் இது தான். ஸோ இதை உடச்சிச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக் மேலே நல்ல ஒரு மொமெண்டத்தோடு அந்த ஸ்டாக் வந்து மேலே முன்னேறும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது. ஃபர்ஸ்ட் டார்கெட் இது தான். எஸ்எல் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வரலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் டார்கெட் 413. தேர்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு 556. நெக்ஸ்ட்டு அதோட ஆல் டைம் ஹை தான் நெக்ஸ்ட் டார்கெட். நெக்ஸ்ட் ஸ்டாக் ட்ரிவேனி டர்பைன். இந்த ட்ரிவேனி டர்பைன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டாக் ஒரு நல்ல சப்போர்ட்டில் இருந்து இந்த ஸ்டாக் வந்து புல் பேக் கொடுக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் வந்து 2-3 டைம்ஸ் 3 or 4 டைம்ஸ் என்ன இருக்குன்னா உங்களுக்கு மல்டிபிள் டைம். ஸோ இந்த ஜோன் பார்க்கும்போது மல்டிபிள் டைம் இதை உடைக்கவே முடியல, அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா இந்த ஜோன். ஸோ இதுக்கு முன்னாடி சைட்வேஸ் தான் போயிருக்கு. ஆனாலும் இந்த ட்ரெண்ட் லைனை இது வரைக்கும் பிரேக் பண்ணி கீழே பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இஸ் வெரி வெரி ஹை. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஸோ எஸ்எல் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இதை உடச்சி கீழே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். முக்கியமாக இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எஸ்எல்ல கொடுக்குறதுக்கு யாரும் தயங்காதீங்க. அப்படி தயங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அதிகமான ஸ்டாப் லாஸை கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுதான் டார்கெட். ஸோ டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஹிட் பண்ணும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும். இது ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் டார்கெட்லாம் நிறையா இருக்குது. இல்லை, நெக்ஸ்ட் டார்கெட் 837. ஸோ இதுதான் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹையும் நினைக்கிறேன். இல்லை 885 வரைக்கும் இருக்குது, அதோட விக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஹிந்துஸ்தான் காப்பர். இந்த ஹிந்துஸ்தான் காப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரவுண்டிங் பாட்டம். இந்த ரவுண்டிங் பாட்டம் வந்து இன்னும் பிரேக் ஆகலை, பட் பிரேக் அவுட் நியரில் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் நியரில் இருக்குது. அதே சேம் டைம் இந்த ஹையை பிரேக் பண்ணிடட்டும். இங்கே வந்துட்டு ஒரு ரிஜெக்ஷன் ஆகலாம். ஸோ ஒரு கேண்டில் வந்து உங்களுக்கு ஃபார்மேஷன் வரலை. ஸோ ரவுண்டிங் பாட்டம் மட்டும்தான் இருக்குது. கேண்டில் இனிமேல் கூட வரலாம் மேபி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் நியரில் இருக்குது. நீங்கள் இதை உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி உங்களோட ஓன் அனாலிசிஸையும் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஜேபிஎம் ஆட்டோ. இந்த ஜேபிஎம் ஆட்டோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக்கு மேலே பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் ஒரு 10 or 8 இந்த புல்லிஷ் அதாவது இந்த கேண்டிலையும் பிரேக் பண்ணி இப்போது மேலே உடச்சி மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் எஸ்எல்லாம் மெயின்டைன் பண்ணலாம். இதை உடச்சி கீழே வந்துச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸை கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு டார்கெட். ஸோ இங்கேருந்து புல் பேக் ஆகி மேலே இங்கே வரைக்கும் வரும். ஸோ இங்கே வரும்போது நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு டார்கெட். ஸோ இந்த டார்கெட்டை அச்சீவ் ஆணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு சைட்வேஸில் போகலாம். இல்லை மேலே உடச்சி மேலே போகும்போது அகைன் மறுபடியும் நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இதை உடைக்கணும். செகண்ட் டார்கெட் 881. ஸோ இதுதான் இந்த ஸ்டாக்கை பொறுத்து. நெக்ஸ்ட் ஹை இருக்குது அப்படின்றத ஒரு நிமிஷம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 1036. அதுக்கப்புறமும் இந்த ஸ்டாக் வந்து 1214 தான் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அதாவது லாஸ்ட் ஸ்டாக் 5 ஸ்டார் பிஸ்னஸ். இந்த 5 ஸ்டார் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ஐபிஓ ப்ரைஸ் நியர்லேயே இந்த ஸ்டாக்கு வந்துட்டு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நான் வீக்லி சார்ட் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதோட ஐபிஓ ப்ரைஸ் இந்த ஒரு கேண்டில் தான் இருக்குது கீழே. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சப்போர்ட் இருக்கு இல்லையா, இந்த லோவில் தான் உங்களுக்கு என்ன இருக்குது, இந்த ஸ்டாக் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போது ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கும். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் வீக்காக இருக்கிற சில கம்பெனிகளை வந்து நம்ம ஒரு ஃபஸ்ட் டார்கெட்டோடு வெளியில் வந்துடலாம். ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க கம்பெனியில் நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட் டேர்ம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இன்னும் அதாவது உங்களோட டார்கெட்டை இன்னும் அதிகமாக வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
நீங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய மொத்த ஸ்டாக்குக்கும் அங்கே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நம்ம பண்ணியிருந்திருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு இதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இந்த ஸ்டாக்குக்கு இருக்கும். ஸோ இதையும் உடச்சிச்சு அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் ஹை, ஸோ இது உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இதை உடச்சிச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் என்ன ஆகும்? ஸோ மேலே தான் உங்களுக்கு இதுக்கு மேலே நல்ல ரேலியை நல்ல மொமெண்டத்தோடு அந்த ஸ்டாக் வந்து மேலே போகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி தான் இதுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஆல் டைம் ஹை செகண்ட் டார்கெட்டாக நமக்கு இருக்கும். ஆல் டைம் ஹை ரொம்ப பெரிய அளவில் இல்லை. ஆல் டைம் வீக்லி சார்ட் வச்சுருக்கேன் அப்படின்றதுனால உங்களுக்கு ஸோ இதில் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஸோ நம்ம டெய்லியிலையும் கூட இதை கன்வெர்ட் பண்ணிடுவோமே. கன்வெர்ட் பண்ணி நம்ம அதோட டார்கெட் எதானா அப்படின்றத பார்த்துலாம். வீக்லியிலையும் நம்ம வந்து டார்கெட்டை வந்து செட் பண்ணலாம். ஓகே, வீக்லியில் பார்க்கும்போது இந்த ஜோன் இருக்குது. ஸோ டெய்லியில் பார்க்கும்போது நமக்கு ரைட். ஓகே, டெய்லியில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த விக்கு தான் இருக்குது. ஸோ வீக்லியில் நம்ம ட்ராப் பண்ணால் இந்த டார்கெட் தான் உங்களுக்கு கரெக்டான டார்கெட். ஆமாம், 897. ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம 10 ஸ்டாக்கை வந்து நம்ம அனலைஸ் பண்ணியிருப்போம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு. அதே மாதிரி நான் இந்த வீடியோவில் இந்த நம்ம யங் சப்ஸ்கிரைபர் லாங் எஸ்ஐபிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாக் கேட்டிருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த சாட்டர்டே சண்டேயில் போடுறதுக்கு பார்க்குறேன். ரொம்ப எப்படி சொல்கிறது, சாட்டர்டே சண்டேயில். அது மட்டும் இல்லாமல் லாங் டேர்முக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. லாங் டேர்ம் ஸ்டாக்குக்கும் நீங்கள் வந்து மந்த்லி ஒரு 1 or 2 வீடியோ போடுங்கன்னு. ஸோ நம்ம இதை வந்து சாட்டர்டே சண்டேயில் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு மேக் பண்ணுறேன். ஸோ அதில் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட அந்த யங் சப்ஸ்கிரைபர்னு நினைக்கிறேன், அவர் காலேஜ் படிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டாக்காக நம்ம அதை அனலைஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய ஸ்டாக்கு கேட்டிருக்கீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை வீடியோ மேக் பண்ண பார்க்குறேன். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கும் நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள்.